அவர்லாம் ஒரு தலைவரே கிடையாது சார். தன் சமுதாயத்துக்கே வந்து துரோகம் பண்ண ஒரு தலைவர் சார் அவர். இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு அவர் கட்சி தொண்டர்கள் சும்மா 4 பேர் கூடி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அவருடைய கட்சியில் உள்ளவங்களுக்கே வந்து அவர் சீட்டு வாங்கி தர முடியல. அவர் யாருக்காக வந்து அவர் நின்றாரு? அவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு? டாஸ்மார்க்கை ஒழிப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவர் கட்சியை துவங்கினதுக்கு எதனால சார்? எந்த நோக்கத்துக்கு சார்? என்ன கொள்கைக்காக சார் அவர் பண்ணாரு? ஆனால் இன்றைக்கி உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் கொடை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்து கொடை பிடிக்கிறீங்க. நீங்களும் அடிமைப்பட்டு தானே கிடக்குறீங்க. உண்மையாலுமே வந்து இந்த மக்களுடைய நலன் கருதி தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்நேரம் வந்து திமுக விட்டு விலகி வந்து டிவிகேக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி ஷாலூர் ஷானவாஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு, விஜய் ஏன் வந்து கவர்னரை எதிர்த்து பேச மாட்டேன்றாரு. எதிர்த்து பேசுறதால என்ன ஆக போகுது? சார் என்ன சட்டங்களோ அதை தானே வந்து சொல்கிறாரு. 118 எடுத்து வந்து காட்டினா அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. இன்னைக்கு இதே காட்டு மன்னார் கோயிலில் வந்து பார்க்க போனால் வந்து உளவுத்துறை வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டாங்களா, நீங்கள் நின்னாங்க தோத்துருவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியால் கூப்பிட்டு சீட்டு கொடுக்காம காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு அந்த அதே காட்டு மன்னார் கோயிலில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா? சுய அறிவு இல்லையே. திருமாவளவனுக்கு சுய அறிவு இல்லையே. இப்போ கூட வந்து டிவிகேக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னன்னா குதிரை பேரம் பேசுறதா வந்து சொல்லப்படுது. இப்போ இதனால் வந்து திமுக எங்கே நம்ம கட்சியை வந்து உடைச்சிருவாங்களான்னு அந்த பயம். தைரியம் இல்லை. அடிமைப்பட்டு கிடக்கிற திருமாவளவன் என்ன பண்ணணும்னா வந்து தன் சமுதாய மக்களுக்காக எதனால் இந்த கட்சியை நம்ம துவங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்துட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சுயமாக உங்களால் இருங்க. நேற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அவர் காலில் போய் ஊண்டுக்கிறார். ஊந்த உடனே நீங்களாம் என் கட்சியை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கிட்டையும் திருமாவளவன்கிட்ட கெஞ்சிருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவருக்கு வந்து என்னென்னா தன்மானம், அதெல்லாம் அவங்க கட்சியில் இருக்கிறலாம் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நேர்மையெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் டிவிக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது, நீங்கள் வந்து திமுகவுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் நான் சொல்கிறேன், மக்களால் தான் நீங்கள், உங்களால் மக்கள் கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜாதி அரசியல் பண்ணுறவங்களாம் தூக்கி எறிங்க. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், இல்லை மக்களுடைய நலனே தான் வந்து முக்கியம் இந்த இடத்துல, தவிர தன்மானம் முக்கியம் கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கிட உங்களுக்குலாம் ரோஷம்? வீடு வீடாக ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் கது தட்டுறீங்கல்ல, ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரோஷத்தோடு வந்து எதுக்கிட ரோஷம் காட்டுறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தனை நிதியும் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் தான்டா கொண்டு வரணும். உங்கள் ஈகோவால் வந்து எங்களை ஏன்டா பலிகாட ஆக்குறீங்க? திருமாவளவனை வந்து நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு தலைவனாக இருங்க, இல்லை அந்த தலைவன் பதவியிலேருந்து நீங்கள் விலகுங்க. வலிமையான அந்த தலைவர் வந்து அந்த விசிகாவுக்கு தேவை. இன்றைக்கி அந்த வந்து திருமாவளவன் திமுக கிட்ட அடிமைப்பட்ட கிடக்கிறதால அவங்க சமுதாயமே முடங்கி போய் கிடக்குது. திருமாவளவனால் சொல்ல முடியுமா, உங்கள் சமுதாயத்துக்கு என்னென்னலாம் வந்து நீங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க, எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு அவரால் பட்டியல் போட முடியுமான்னு வந்து நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தொண்டர்களும் அவங்க மக்களும் கேட்டால் போதும். அதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லி ஆகுது.